தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி 70 வயது முடிந்தவர்களுக்கு 10% ஊக்க ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கை முழக்க கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி கோரிக்கை முழக்க கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட துணைத் தலைவர் சபாநாயகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு இணையாக 2016க்கு முன் ஓய்வூதியர், குடும்ப ஓய்வூதியர் இவர்களுக்கு மறு நிர்ணயம் செய்திட வேண்டும். தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி 70 வயது முடிந்தவர்களுக்கு 10% ஊக்க ஊதியம் வழங்கிட வேண்டும். ஓய்வு பெறும்போது கம்ப்யூட்டேஷன் தொகையை 15 ஆண்டாக கொடுப்பதை 12 ஆண்டாக குறைக்க வேண்டும். குடும்ப பாதுகாப்பு நிதி 50,000ஐ 1 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும். பல்வேறு இடர்பாடுகளை கொண்ட மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலர் பெரியய்யா, பொருளாளர் முத்துக்குமாரசாமி, முன்னாள் மாவட்ட தலைவர் பரமசிவம், மாவட்ட துணைத் தலைவர் கலியபெருமாள் உள்ளிட்ட பலர் கண்டன உரையாற்றினர்.